ஏப்பா ஆதி, உன் கூட்டாளியோட நலனுக்கு இவ்வளவு லேட்டாவா வருவ? ஆதி, ஏன் அங்கேயே நிக்கிறீங்க? வாங்க. வாடா. என்ன மூஞ்சியா அப்படி? அடுத்து நீங்க வைங்க என்ன, வாங்க. அவனாரே, நீ புடிவாதக்காரிங்கிறத காட்டிப்புட்டியே நீயே. உன் மாமியாரையே நலங்கு வைக்கிற அளவுக்கு கொண்டு வந்திருக்கேன்னா நீ சாதாரணமான ஆள் இல்லத்தா. ஓமாவா தானே, உன்ன மாதிரி தானே கிரிமினலா யோசிப்பா. சம்மதியம்மா, நீங்க வைங்க. வாங்க. ரெண்டு பேரும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும். ஆம் பாரதி, நீயும் ஆதியும் சேர்ந்து வந்து நலங்கு வைங்க. வாங்க. ஆதி வாங்க. வாப்பா. என்னடாச்சு? என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, நலங்குக்கு சீக்கிரம் வரணும்ல, அதான் காரை கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டு வந்தேன். அதான். வேற எதுவும் இல்லைல்ல? வேற ஏதாவது உன்கிட்ட சொல்ல மாட்டேன். சொல்றது இல்லடா நீ, அதனால தான்டா கேட்குறேன் தந்துரு. அப்படி என்னப்பா ரெண்டு பேரும் குசு குசுன்னு ரகசியம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மாப்பிள்ளைக்கு மாமனார் என்ன போட்டிருக்காரு, சைனா மோதிரமான்னு கேட்குறான். என்ன சொல்லிட்டோம்? என்னையா நீயே? தங்கம் வைரம் அம்புட்டியும் விட வசந்ததையா என் புள்ள, அதையே உனக்கு கொடுத்துருக்கேன். இதுக்கு மேல என்னத்தை கொடுக்கணும் உனக்கு? ஆனா நீ கிரிமினல்னு அப்பா காட்டுற பாத்தியா? பாரு, நிரூபிக்கிறான் பாரு. ஏய் சும்மா இருடா, என் அப்பா எதுனா சொல்லிக்கிட்டு. இவ்வளவு வேகமா உரசாதே, தங்கத்தை உரசினா தகரமாயிரும்ல. ஏய் அழகுரு, கொஞ்சம் வாய் வச்சுட்டு சும்மா இருடா, பாவண்டா என் மருமக. சரி சரி இருங்க, நானும் நலங்கு வைக்கணும்ல, நான் வைக்காம இப்படி. சின்ன பொண்ணுமா, பாத்துமா ஓரமாவா. எல்லாரும் அப்படியே இருங்க, செல்ஃபி எடுத்துக்கலாம். எடுக்கலாமே, காசா பணமா? ஆதி, என்னாச்சு? நலங்கு வைக்கும் போது நான் உங்களை கவனிச்சுட்டு தான் இருந்தேன். நீங்க நார்மலாவே இல்ல. ஆதி, என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? உங்க முகத்தை பார்த்தாலே ஏதோ பிரச்சனைன்னு தெரியுது. தயவு செஞ்சு என்னன்னு சொல்லுங்க. இல்ல, அது அக்கா வந்ததும் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நம்ம கிளம்பிடலாம். இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பாங்க. வீட்ல யாரா இருக்காங்களா? யாரும் இல்லையே. தமிழும் ஸ்கூல் முடிஞ்சு டியூஷன் போயிட்டான். வந்தது யாரா இருக்கும்?
யாரை கேட்டா அந்த வீட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டு இருக்க? ஆ? எந்திரி. எந்திரிடா. அப்பா எதுக்குடா வந்த? ஆதி நான் சொல்றது கேளு, கொஞ்சம் பொறுமையா என்ன இரு. தண்டா ஆதி கேக்குது? இங்க வேணாம், வந்து சொல்றேன் கேளு. மாமா ஒரு நிமிஷம். அசிங்கமா இல்ல உனக்கு? உனக்கு எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன்? மாமா ஆதி விடுங்க நான் என்ன மாமா. சொல்ல வரேன்னு கொஞ்சம் புரி- மாமா மாமா விடுங்க மாமா. அப்பா சொல்றா. விடுங்க மாமா ஒரு நிமிஷம். எதுக்கு இங்க வந்த? நீ சும்மா இரு ஸ்வேதா. மாப்பிள்ளைக்கு இருக்க கோவத்துக்கு அவர் என்ன அடிச்சா கூட அடிக்கட்டும். மாமா இப்ப கூட நாங்க உங்களை புரிஞ்சுக்கலனா நாங்க மனுஷங்களா பிறந்ததுல அர்த்தமே இல்லை. என்ன மாப்பிள்ள பாக்குற? எப்ப வந்தாலும் ஒரு பிரச்சனையோட வரவன் இப்ப என்னடா சமாதானத்தை தூக்கிட்டு வந்து நிக்கிறான்னு பாக்குறியா? நீங்க என் மகளை கட்டிக்கலன்ற கோவத்துல தானே மாப்பிள்ள நான் உங்களுக்கு இவ்வளவு கொடுமை செஞ்சேன். ஆனா என் அக்கா எனக்காகவும் என் மகளுக்காகவும் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த சொத்துக்காக தானே மாமா நாங்க அத்தைய கொலை பண்ற அளவுக்கு போனோம். ஆனா அத்தை எனக்கே தரேன்னு சொன்ன சொத்தெல்லாம் எனக்கே எழுதி வச்சுட்டாங்க மாமா. மன்னிப்புன்ற வார்த்தையை சொல்றது கூட எனக்கு தகுதி இல்லை மாப்பிள்ள. அம்மாவா பார்க்க வேண்டிய என் அக்காவை ஒரு மனுஷியா கூட நான் மதிக்கல. ஆனா அவங்க ஸ்வேதாவை மகளாவும் மருமகளாவும் தான் பார்த்துருக்காங்க. சாரி மாமா, என்ன மன்னிச்சிருங்க. நீயும் என்ன மன்னிச்சிரு. ஏய் ஸ்வேதா, இல்ல பரவாயில்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்ல பாரதி, நடந்த எல்லா தப்புக்கும் காரணம் நான் தான். ஆனா தண்டனை அனுபவிச்சதெல்லாம் என் அக்காவும் மாப்பிள்ளையும் தான். அதெல்லாம் இப்ப நினைக்கும் போது எனக்கே அருவருப்பா தான் இருக்கு. நாங்க தெரிஞ்சிட்டோம்னு சொன்னா அது அசிங்கமா இருக்கும். எங்களை நாங்களே மாத்திக்கிட்டோம் பாரதி. அப்படி சொன்னாதான் அது கரெக்டா இருக்கும். மாமா அத்தைய கூப்பிடுங்க. நாங்க அவங்களுக்கு பண்ண கொடுமைக்கெல்லாம் அவங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். இல்ல அம்மா அங்கதானே வந்தாங்க. அப்போ நீங்க எங்க அம்மாவை பார்த்துட்டு வரலையா? இல்ல மாப்ள, வக்கீல் உயில கொடுத்த உடனே அம்மாவை எங்கன்னு கேட்டோம். அவர் தான் இங்க இருக்கிறதா சொன்னாரு. நேத்து வரைக்கும் இங்கதான் இருந்தாங்க. ஆனா நேத்து காலையிலே கிளம்பி ஊருக்கு போயிட்டாங்களே. நேத்திக்கு கிளம்புறதா நேத்திக்கு வந்திருப்பாங்களே. ரத்னம் மாமாக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களேன். அப்பா ஆதி, எப்படியா இருக்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா அங்க வந்தாங்களா? இல்லையேப்பா, இங்க வரலையே. வரலையா? நானும் நேத்து ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோன் போகலையே. என்னாச்சுப்பா ஆதி? அங்க அங்க வரேன் தான்ப்பா சொல்லிட்டு போனாங்க. இப்போ வரைக்கும் இங்க வரலையே ஆதி? சரிப்பா, நான் திரும்ப கூப்பிடுறேன். ஆதி அங்க போலையா? போகல. மாப்ள, இங்க ஏதாவது பிரச்சனையா? நார்மலா கிளம்பி போனாங்களா இல்ல சண்டை ஏதாவது போட்டு போனாங்களா? அவங்க சண்டை போட்டு தான் போனாங்க. தப்பு என் மேலதான். நான் தான் அவங்கள புரிஞ்சுக்காம சண்டை போட்டேன். சரி விடு பாரதி. அப்பா, வழக்கமா அத்தை எங்கெல்லாம் போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க கொஞ்சம் கால் பண்ணி கேளுங்களேன். மாமா, நீங்க அத்தைக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி கேளுங்களேன்.
தெரிஞ்ச எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டேன். அம்மா வரலன்னு தான் சொல்கிறாங்க. அக்கா வழக்கமாக போகிற இடத்துல விசாரிச்சாச்சு, யாருமே வரலன்னு தான் சொல்கிறாங்க. இப்போ என்னங்க பண்றது? தெரியலையே. மாப்பிள்ள, ஒரு ஃபார்மாலிட்டிக்காவது போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? ஆமா மாமா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நல்லது. சார் வாங்க ஆதி. என்ன இவ்வளவு டென்ஷனா வரீங்க? சார் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னாச்சு? சார். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. எங்கள் அம்மாவை காணும் சார். என்ன சொல்றீங்க? ஆமாம் சார். நேற்று போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரதுக்கு முன்னாடி என் ஒய்ஃபுக்கும் அவங்களுக்கும் சின்னதாக சண்டை வந்திருக்கு. அதனால அவங்க ஊருக்கு போகிறேன்னு கிளம்பி போயிருக்காங்க. ஆனால் ஊருக்கு போகல சார். அங்க இருக்கிறவங்கள்ட்ட விசாரிச்சிங்களா? சார் நாங்கள் அங்கேருந்து தான் வரோம், எங்கள் அக்கா அங்கே வரல. இவரு சார் என்னோட மாமா தான் சார், எங்கள் அம்மாவோட தம்பி. தெரிஞ்ச இடத்துலலாம் கேட்டு பார்த்துட்டீங்களா? சார் நல்லா விசாரிச்சிட்டேன் சார். உங்கள்ட்ட சண்டை போடும்போது ஊருக்கு போறேன் வேற எங்கேயாவது போறேன்னு சொன்னாங்களா? இல்ல சார், அவங்க ஊருக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நான் கோவத்துல போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வந்துட்டேன். வீட்டுக்கு போன அப்புறம் தான் தெரிஞ்சது. எங்க பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏர்போர்ட்டில் கூட பேசஞ்சர் லிஸ்ட்டில் செக் பண்ணாங்க சார். அவங்க அந்த ஃப்ளைட்டில் போகல. ஒருவேளை பஸ்ல ட்ரெயின்ல போயிருக்கலாம்ல? இல்லை சார், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ண முடியாது. மோஸ்ட்லி ஃப்ளைட்டு தான். சார், அப்படியே பஸ்ல ட்ரெயின்ல வந்திருந்தா கூட நேத்து நைட்டோ இல்ல இன்னைக்கு காலையிலயோ வந்திருக்கணும் சார். நாங்க மார்னிங் 11 வரைக்கும் வீட்ல தான் இருந்தோம். அத்தை வரல. அதுக்கப்புறமும் வீட்டில் இருக்கவங்கள விசாரிச்சு பார்த்தேன், இன்னும் வரலன்னு தான் சொல்கிறாங்க. என்னங்க ஆதி, இன்னைக்கு காலையில தான் ஒரு பிரச்சனையை முடிச்சிட்டு போனீங்க, அதுக்குள்ள அடுத்த பிரச்சனையோட வந்து நிக்கிறீங்களே. அதான் சார் எனக்கும் புரியல. நான் ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துட்டு இதை நான் சொல்லக்கூடாது. முதல்ல நீங்க எல்லாரும் குடும்பத்தோட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சரி ஆதி, உங்க அம்மாவோட போட்டோ இருக்கா? இருக்கு சார். ஃபார்முலா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போட்டோ கொடுத்துட்டு போங்க. நான் இதை பர்சனலா விசாரிக்கிறேன். சார் எங்கள் அம்மா கிடச்சிருவாங்கல்ல? ஏன் ஆதி, என்னது குழந்தை மாதிரி? அதெல்லாம் ஒண்ணாகாது, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. அம்மா சார், அவங்களுக்கு நான் குழந்தை தானே. உங்க ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா புரியுதாதி. இந்த விஷயத்துல நம்மளுக்கு முதல்ல எதிரியே நம்மளோட ஓவர் திங்கிங் தான். அதனால சொல்றேன், ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருக்காம ரிலாக்ஸா இருங்க. ஓகே, உங்க அம்மா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. போய் ரைட்டர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ சார். வாங்க ஆதி. வர சார். யோ, நீ தான் எங்களை பார்க்க வந்தியா? நாங்கள் கூட வேற யாரோ பார்க்க வந்திருக்காங்கன்னு நினச்சேன். என்ன ஸ்வேதாமா, எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க? எங்க வீட்டுக்கு எதிர் வீடு வரைக்கும் வந்திருக்கீங்க. என்னை வந்து பார்க்கணும்னு உங்க 2 பேருக்குமே தோணலையா? தோணாமலாம் இல்லை, உங்களை பார்க்க வேணான்னு தான் வரல. சார், எதுக்கு பார்க்க வேணாம்னு நினைச்சீங்க? நான் என்ன தப்பு பண்ண? தப்பு நீங்கள் பண்ணலை, இத்தனை நாளாக நாங்கள் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆமா சார், ஒரே நாள்ல என்னையும் எங்க அப்பாவையும் எங்க அத்தை ஒரேடியா மாத்திட்டாங்க. உங்களை மட்டுமா மாத்துனாங்க? என்னையும் மாத்துனது சாரதாமா தான். அம்புட்டு பெரிய கோடீஸ்வரியா இருந்து போட்டு அவங்களே இம்புட்டு தன்மையா இருக்கும்போது நான் இப்படி இருக்கணும்ட்டு எனக்கே ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்துச்சுமா. அறிவு சார், சாரதாமா சொன்ன ஒரே வார்த்தை, ஒத்த வார்த்தை என் வாழ்க்கையவே மாத்திருச்சு சார். இன்னைக்கு நானே என் பொண்ணுக்கு நலங்க வச்சு அவளை அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற அளவுக்கு போயிருக்கேன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் சாரதாமா தான். அம்புட்டி ஏன் சார் இந்த ஆதி பயில அழிக்கணும், அழகரை அழிக்கணும்னு சொல்லிட்டு திமிரா வெறியோட சுத்திக்கிட்டு இருந்த.
அப்படி இருந்த என்ன இன்னைக்கு மனுஷனா மாத்திருக்காங்கன்னா பாத்துக்கங்களேன். எங்களையும் தான் மாற்றிருக்காங்க. சந்தோஷம் சார். சார் இங்க இருங்க. நீங்களும் ஆதியும் இன்னைக்கு சண்டை போட்டுக்கலாம், நாளைக்கு சேர்ந்துக்கலாம். ஏன்னா நீங்களாம் ஒரே ரத்தம். ஆனா நீங்க இப்படி மனசு மாறி வந்த நேரத்துல உங்க அக்கா இல்லாம போயிட்டாங்க பாருங்களேன். அதுதான் தர்மலிங்கம் மனசு கஷ்டமாக இருக்கு. நாங்கள் அவங்கள எதிரியாக நினைக்கும் போதெல்லாம் அவங்க பக்கத்துலேயே இருந்தாங்க. இப்போ அவங்க வேணும்னு நினைக்கும் போது எங்கே போனாங்கன்னு தெரியல. நீங்க வேற சார். அவங்களா எங்க போனாங்க? இவ தான் அவங்கள துரத்தி விட்டுப்புட்டா. யார சொல்றீங்க? வேற யாரு? எல்லாம் அந்த யமகாதகி இருக்காளே பாரதி, அவதான். இங்க இருக்க அம்புட்டிய. இப்போ உங்க அக்கா வந்து இங்க இருந்தாங்க பாருங்க. அந்த 2 நாள்ல அம்புட்டு சித்திரவதை பண்ண அவ. என்னையா சொல்ற? ஆமா சார். சரி, பாரதி கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரியுமா? தெரியும், உயில்ல படிச்சோம். சாரதாமா அந்த உயில எழுத காரணமே பாரதி அந்த குழந்தைய கலைக்க போனதாலதான். புரியல. ஐயோ என்ன சார், சாரதாமா அவங்க சொத்து அம்புட்டையும் அந்த தமிழ் பேர்ல எழுதி வச்சிருந்தாங்களாமே. இப்போ ஆதிக்கும் பாரதிக்கும் குழந்தை பிறந்தா தமிழ் பேர்ல இருக்கிற சொத்து குடும்பத்தோட உண்மையான வாரிசா இருக்க போற ஆதியோட குழந்தைக்கு போயிருமே. அத பாரதிக்கு ஒரு பயம். அதனாலதான் ஆதிக்கும் அவளுக்கும் உருவான கருவை கலைக்க போயிருக்கா சார். நல்ல வேளை ஆதி போய் அதை தடுத்து போட்டான். ஏன் பாரதி இப்படி பண்ணேன்னு கேட்டதுக்கு தினமும் சண்டை தானே பாத்துக்கங்களேன். அன்னைக்கு சாரதாமா தானா போகல சார் வீட்டை விட்டு. இந்த பாரதி கேவலமா அசிங்கமா பேசி அவங்கள பத்தி விட்டு போட்டா. நீங்க நம்பலன்ட்டா இந்த வீடியோ பாருங்க. அப்பா கொடுங்க. சார், அந்த பாரதிக்கு கொஞ்சம் கூட நன்றி உணர்வே இல்ல சார். அப்படி இருந்திருந்தா இந்த வீட்ல இருந்து சாரதாமாவை பத்தி விட்டுருப்பாளா அவ? என்னப்பா அவ இப்படி எல்லாம் பேசியிருக்கா? எனக்கும் அதான் ஸ்வேதா கோவமா இருக்கு. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த பாரதிக்கு உங்க அக்கா என்ன குறை வச்சாங்க? எவனுக்கோ பிறந்த குழந்தைய அவங்க வாரிசா நினைச்சு அம்புட்டு சொத்தையும் அந்த புள்ள பேர்ல எழுதி வச்சாங்கல்ல, அத கொஞ்சமாச்சு நினைச்சு பார்த்தாளா அவ? சார், நான் ஏதோ சின்ன சண்டை வந்திருக்கோன்னு நினைச்சேன். அவ என்ன பிளான் பண்ணி அனுப்பி வச்சிருக்கா. அதுக்கு தாமா சொல்றேன், உங்க அத்தையோட சொத்து முழுக்க ஆதியோட மூலமா பிறக்கிற குழந்தைக்கு தான் போகணும். ஏன்னா அந்த குழந்தை தான் உங்க குடும்ப ரத்தம். இங்க இருங்க, அப்படி இல்லட்டா அந்த அம்புட்டு சொத்தும் உங்களுக்கு வரணும். அதை விட்டு பாரதிக்கும் வேற யாருக்கோ பிறந்த குழந்தைக்கும் எப்படி போலாம் சார்? நான் கூட ஏதோ ஆதி தம்பிய தப்பா நினைச்சு போட்டேன் சார். அப்புறமேல்ட்டு தான் தெரிஞ்சுது பிரச்சனை ஆதியால இல்ல பாரதியால தான்னு. சார், அந்த புள்ள மனசு ஃபுல்லா விஷம் சார். அவளுக்கு தேவை அம்புட்டும் பணம் பணம் பணம். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அப்படி இல்லன்ட்டா ஆதியோட புள்ளைய கலைக்கு போயிருப்பாளாவ? நம்ம குடும்ப சொத்து நம்ம குடும்ப வாரிசுக்கு தான் போகணும். அந்த பாரதி இவ்வளவு தூரம் பண்ணிருக்கானா, அவளுக்கு ஏதாவது நம்ம பதிலுக்கு பண்ணணும் ஸ்வேதா. ஆனா ஆதி மாமா அவளை கண்மூடித்தனமா நம்புறாரே.
இந்த விஷயத்துல நமக்கு முக்கியம் அக்கா மட்டும்தான். இதுக்கு நடுவுல ஆதியே வந்தாலும் விடக்கூடாது. இதெல்லாம் நம்ம குடும்ப சொத்து ஸ்வேதா. ரோட்ல போறவங்களுக்கு ஈஸியா தூக்கி கொடுத்துட முடியுமா என்ன? அறிவு சார், முதல்ல சாரதாமாவை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியை பாருங்க சார். இங்க இருங்க, ஆதியே தேட முயற்சி பண்ணாலும் அந்த பாரதி அவங்கள தேட விட மாட்டா சார். சார், நீங்க தான் சார் அவங்கள எப்படியாவது கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா தர்மலிங்கம். எங்களுக்கு முக்கியம் அக்கா, அதுக்கப்புறம் தான் அந்த ஆதிலாம். பா, அப்ப நாம ஆதி மாமாவை நம்ப வேண்டாம், நாமளே இறங்கி தேடுவோம். சரி ஸ்வேதா, நாளைக்கு முத வேலையா நம்ம சிட்டி கமிஷனர் கிட்ட பேசணும். லோக்கல் ஸ்டேஷன்ல இதை பத்தி சொல்லணும். அங்க யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட விசாரிக்க சொல்லணும். போலீஸ் ஒரு பக்கம் தேடட்டும், நாமளும் ஒரு பக்கம் ஆளை வச்சு தேடலாம். சார், இந்த ராமருக்கு அனில் உதவி செஞ்ச மாதிரி நானும் உங்களுக்கு ஏதோ சின்ன உதவி செய்யறேன் சார், என்னால முடிஞ்ச அளவுக்கு. சாரதாமா அம்புட்டு பேரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சவங்க சார். அவங்களுக்கு எதுவும் ஆகாம நம்ம தான் சார் பார்த்துக்கணும்.